அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தமாவோ, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்லபிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்திலே, உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளோடாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசத்தக்கதா இதை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மகிமையான ஆசீர்வாதம் வெளிப்படும்படி தேவனீர் அனுக்கிரகம் செய்யத்தக்கதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பலத்த காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை 61 வாசிக்கலாம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இந்த பகுதியை தான் தேவனாய் கர்த்தர் பிரசங்கிக்க சொன்னார். அங்கே மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஐயா, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்கிறதில்லை, தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விபச்சார ஸ்திரியை ஆசீர்வதித்ததை குறித்து, அந்த ஸ்திரீக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்துல பார்க்கிறோம். அதே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எழுதுகிறார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவளை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த பகுதிகளில் ஒரு மிக முக்கியமானதொரு காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வரல. அதை சொன்ன ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்கிற ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப அவர் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி வரல, இழந்து போன தேடிதான் வந்தாரு, ரட்சிக்கத்தான் வந்தாரு. இதெல்லாம் உண்மைதான். ஆனா அதே தேவன் தான் நீங்க வாசித்த அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்துல சொன்னாரு, இனி கேடானதொன்றும் வராதபடி இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாது. அது ஏன் கேடானதொன்றும் எழுதினாரு? அப்போ ரட்சிக்கதான் வந்தாரு பிரதர், இழந்து போனதை தேடதான் வந்தாரு. அவர் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க வரல, நம்மை தண்டிக்க வரல, நம்மை மாற்றவும் ஆசீர்வதிக்குமே வந்தாரு. அவர் ஆசீர்வதிக்கிறார், மன்னிக்கிறார். மன்னித்து ஒரு மனுஷன் நினைச்சுகிறார், அவர் மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் தேவன் நினைச்சார், மன்னிக்கிறார். மன்னிக்க முடிச்சுட்டு நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தையை சேர்த்தார, ஏன் இனி கேடானதொன்றும் வராதபடி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. இப்ப நல்லா கவனிங்க, ரட்சிக்கதான் வந்தாரு, ஆக்கினைக்குள்ள தீர்க்க வரல. மன்னிப்பதிலே அவர் தயை பெருத்திருக்கிறார். ஆனால் எவ்வளவு நாள் மன்னிப்பாருங்க தான் கேள்விக்குறி. எத்தனை ஆண்டுகள், எவ்வளவு நாட்கள், திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை ஒரு மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க வசனம் சொல்லுகிறபடி என்னன்னு கேட்டீங்கன்னா, கேடானது அவன் வாழ்க்கைக்குள்ள வரும். 38 வருஷம் படுத்து கிடந்தவனோடு தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னார். அப்ப 38 வருஷம் படுத்து கிடந்ததை விட கேடானது அவன் வாழ்க்கைக்குள்ள நுழையும். எப்போ? மறுபடியும் பாவம் செய்கிற போது. நன்றா நீங்க விளங்கிக் கொள்ளணும். மறுபடியும் பாவம் செய்யும் போது கர்த்தர் அதை அனுமதிக்கு தான் செய்றார். என்னங்க அதை விட கொடிசா என்னங்க வந்துட போகுது அப்படி கேட்டீங்கன்னா, அதை விட கொடிதான் வரும். 38 வருஷமாவது நிம்மதியா படுத்து கிடந்தா, இனி ஒருவேளை திரும்ப பாவம் பண்ணான்னா உடம்பு பூரா உயிரோடு இருக்கும் போதே புழு வரும். பாவம் செஞ்சா கேடானது வரும். அந்த 38 வருஷமாவது அவன் படுக்கையில கிடந்தா கூட இறங்குறதுக்கு முயற்சி செய்யற அளவுக்கு அவனுக்குள்ள பலன் இருந்துச்சு. ஆனா அடுத்து கேடானது ஒண்ணு வந்துச்சுன்னா அது கூட என்ன இருக்காது, பலன் இருக்காது, மோசமா நிலைக்குள்ளே தள்ளப்படுவான். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அப்படித்தான் இந்த பெண்ணிடத்துல தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, ஐயா இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாதே என்று அந்த மகளை ரட்சித்ததான ஒரு தருணம். இது எங்க வச்சு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவாலயத்துல வைத்து நடக்கிறது. அதனுடைய 2ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, 8ஆம் அதிகாரத்தோட 2ஆம் வசனம். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போது, முந்தின நாள் எங்க இருந்தாரு? ஒளிமலை இருந்தார். ஒளிமலை இருந்து என்ன பண்ணாரு? என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தார்.
இயேசு ஜெபிப்பதற்காக வைத்திருந்த ஒரு மலை தான் என்னது? ஒலிவ மலை. ஏன் அந்த மலையை செலக்ட் பண்ணியிருந்தாரு பிரதர்? அது அந்த இடத்துல ஆள் அரவமற்று ஒருவேளை கொஞ்சம் சில முயற்சிகள்லாம் செஞ்சாதான் அந்த ஒலிவ மலையில போய் என்ன செய்ய முடியும்? ஏற முடியும். ஈஸியா கடந்து போக முடியாது. எதுக்கு பிரதர் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் நிறைய பேர் வரமாட்டான். இன்னைக்கு சென்னை சிட்டிக்குள்ள நிறைய பார்க் இருக்கு. எந்த பார்க்லயே உட்காந்து ஜெபிக்க முடியுமா? ஏன் ஜெபிக்க முடியாது? அவ்வளவு சன கூட்டம். அப்ப தனியா போறதுக்கு என்ன பண்ணணும்? எவனும் நடக்க முடியாத, துடைக்க முடியாத ஒரு தூரத்துல போய் உட்காந்துட்டோன்னு என்ன செய்யும்? அந்த இடத்துல என்ன உண்டான்னு கேட்டீங்கன்னா, ஜெபிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். தனியா அமர்ந்து ஜெபிப்பதை தேவன் விரும்புகிறார். அதற்காக ஒளிமலையில போனாரு. முந்தின நாள் முழுக்க ஜெபித்திருப்பார். அடுத்த நாள் காலையில இங்க வந்தாரு, தேவாலயத்துக்கு வருகிறார். இப்ப வாசிங்க. மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்ப ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்தார்கள். அவர் வந்து அந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் எப்படி பிரதர்? கடுமையானதா? எப்படி கடுமையானதானே? என்னங்க, இயேசு கிறிஸ்துவ சுத்தி 12 சீசர் இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த பெல்ட் 70 சீசர் வச்சிருந்தாரு, உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த பெல்ட் இன்னும் விரிவாகி சில சீசர்கள் இருந்தாங்க. இயேசுனுடைய சீசர்லாம் 12 மட்டும் நிக்காது, 12, அதுக்கு ஒரு 70க்கு வெளியே அடுத்தடுத்த வட்டம் இருந்தது. அப்ப இந்த உபதேசம் ரொம்ப கடுமையா இருக்கிறது. இதெல்லாம் யாரு கேட்பான்னு சொல்லி 70 பேர் போயிட்டான். அப்பதான் இயேசு கிறிஸ்து மீதி 12 பேரை பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டாரு? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? ஏன் போனா பிரதர் அந்த 70 பேரும்? இந்த உபதேசம் மிக கடுமையா இருக்குதுன்னு போனா. அப்ப இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து உபதேசம் பண்ணாருன்னா கடுமையான உபதேசம் தான். அவர் எந்த இடத்திலும் பாத்தீங்கன்னா யாருக்காகவும் உபதேசத்தை மாத்திக்கல. அந்த உபதேசம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையானது. அப்படி கடுமையான உபதேசித்தார். மனம் திரும்புதலை குறித்து மட்டுமே பேசிக்கிட்டே இருந்தார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்குது என்கிற செய்தி தான் அவர் தொடர்ச்சியாய் கொடுத்து கொண்டிருந்த செய்தி. அவர் அங்க போதகம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அந்த நிலையில தான் இருப்பாரு. இறங்கி கீழே வந்துட்டாருன்னா பாவிகளோட உட்காந்து நினைச்சுவாரு. இயேசு கிறிஸ்து அப்படிதானே? அவர் போதகம் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிரசங்கம். ஆனா இறங்கி கீழே வந்தாருன்னா பாவிகளோட, பரிசேயரோட, வேத பாரகரோட, யாரு கூட வேணாலும் உட்காந்து சாப்பிட அவர்களோடு அன்பா இருக்கு. அவருடைய தோளில் கை போட யார் ஆயத்தம்? இயேசு கிறிஸ்து ஆயத்தம். அது ரெட்ட வேஷமா பிரதர்? இல்ல, அது ரெட்ட வேஷம் இல்ல. இவனை மாத்திரக்கு தான் தேவன் வந்தாரு, அதனால அவன் கூட அன்பா இருக்கிறார். ஆனா அவனுக்காக எதை திரிக்க முடியாது? தேவனுடைய வார்த்தையை திரிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை என்பது அது கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் போதகம், அதுக்கு பேர் தான் உபதேசம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் அப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பிரதர்? மேடல ஏறினா சிங்கம் மாதிரி கடிச்சுப்பாரு. அவர் யூதா கோத்திரத்தினுடைய சிங்கம் என்பது அங்க மேடல தெரியும். அவர் அப்படிதான் அவருடைய பிரசங்கம் இருந்தது. ஆனா கீழே இறங்கினார்னா பாவிகளோட பந்தி இருப்பார். ஏன்னா அவர்களை நேசித்தார். ஆனா அவர்களுக்குள் இருக்கிற பாவத்தை நேசிக்கல, வெறுத்தார். அவர்களை நேசித்தார், அவர்களுக்குள் இருக்கிற பாவத்தை வெறுத்தார். அப்படிதான் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும், ஒவ்வொரு ஊழியக்காரனும், பர்டிகுலரா ஊழியக்காரன் அப்படிதான் இருந்தாகணும். மனுஷனுக்காக என்ன செய்ய முடியாது? சத்தியத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. யாருக்காக மாற்ற முடியாது, எதற்காகவும் மாற்ற முடியாது. சத்தியம் சத்தியம்தான், அதை பேசித்தான் ஆகணும். என்னங்க, ஒரு நாள் தேவனாய் கர்த்தர் முன்னாடி நடந்ததுதான். ஒரு நாள் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, பச்சை குத்துறதை பத்தி பேசுனார். அப்பதான் பார்த்தா சபைக்குள்ள புது ஆத்மா வந்து நச்செல்லாம் வர குத்தி இருந்துச்சு. அப்போ பச்சை குத்துறதை பத்தி கர்த்தர் சொல்லிட்டாரு, பேசுறோம். என்னடா புதுசா ஒரு ஆத்மா வந்திருக்குது, பச்சை வார குத்தி இருக்குது, இன்னைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் இங்க கர்த்தர் பேச சொல்றதை பேசுறேன், அவன் என்னதான் பேச சொல்றான், என்னதான் பேசுறேன், நானே யோசிச்சுதான் பேசுறேன். புதுசா ஒரு அம்மா வந்துருக்குது, அந்த அம்மா வர பச்சை குத்தி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அடுத்த செகண்ட் கர்த்தர் சொன்னாருன்னு பேசுறேன். நீங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, முந்தின நாள் இரவுல கடுமையான ஜெபம். 2, சிங்கம் மாதிரி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் உட்கார்ந்து கடுமையான உபதேசத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். எப்பொழுதும் உங்ககிட்ட சொல்லுவேன், தேவ செய்தி கடுமையா இருக்கும், சொற்பொழிவு அழகா இருக்கும். தேவனிடத்திலிருந்து பெறுகிற செய்தி குத்தும், கொடையும், நொறுக்கும், என்ன உண்டோ அது எல்லாத்தையும் செய்யும். ஆனா சொற்பொழிவு எப்படி இருக்கும் பிரதர்? அது ரொம்ப அழகா இருக்கும். அது எதுகை மோனையோட அழகான செய்யுள் நடையில அப்படிதான் நிச்சயம் அது இருக்கும். அது 2க்கு வித்தியாசம் இருக்குது. அது 2க்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த 2ஐயும் சரியானபடி நான் புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் இதை நான் சொல்றேன். அப்ப இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாம் 3ஆம் வசனத்துல. அப்பொழுது
விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் என்று கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. வேத பாரகரும் பரிசேயரும் அவர்கள் காலகட்டத்தினுடைய நீதிக்கு புறம்பா என்ன செஞ்சாங்க சொல்லுங்க பாபு? 2 பேரையும் கொண்டு வந்திருக்கணும். லேவியராகமத்தின் புத்தகம் 20 அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க பாபு. ஒருவன் பிறவனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். அப்ப கையுங்களமா பிடிச்சோன்னு கூட்டு வரானே ஒரு ஸ்திரிய, அப்ப கையுங்களமா பிடிச்சப்பட்ட அவன் எங்கே? இப்ப பைபிளுடைய சட்டம் என்ன? அன்றைக்கு இருந்த யூதருடைய அந்த மத சட்டம் என்ன? அந்த மத சட்டம் என்ன சொல்லுது? 2 பேரும் என்ன செய்யப்படணும்? கல்லெறிந்து கொலை செய்யப்பட கடனும். அப்ப அவனுடைய நோக்கம் அங்க ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிறது. கல்லெறிந்து கொல்லப்படுவது அல்ல. கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணிருப்பான்னா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பான்? கையில பிடிச்சு கூட்டு வந்திருப்பான். உபாகமத்தின் புஸ்தகம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, விபச்சாரம்னா என்னது, எது எது முறையற்றதான ஒரு காரியமா இருக்குதுன்னு ஒரு பட்டியல் என்பது அங்கே போடப்பட்டிருக்கிறது. எல்லாத்திலையும் 2 பேரும் கொலை செய்யப்பட கடவர்கள். எது எதெல்லாம் முறையற்றதான காரியம், விபச்சாரமாய் தேவன் பார்க்கிற காரியம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதையும் வீட்டுல போய் வாசிக்கிடுங்க. லேவியராகமத்தையும் வீட்டுல போய் ஃபுல்லா வாசித்து பாருங்க. எது எதெல்லாம் முறையற்றது, முறையற்ற உறவு என்பதற்கு பட்டியல் இருக்கு. கர்த்தர் அதெல்லாம் பேசி ஒவ்வொரு வசனத்திலும் சொல்றாரு, அவனும் கொலை செய்யப்படணும், அவளும் கொலை செய்யப்படணும். 2 பேரும் கல்லெறிந்து கொலை செய்யப்படுவதுதான் யூத சட்டம். அதுதான் அன்றைய காலகட்டத்தினுடைய சபையினுடைய சட்டம். அப்ப இங்க கொண்டு வரப்பட்டது அவள் ஒருத்தி மாத்திரமே கொண்டு வரப்படுகிறாள். அதுக்கு அங்க விளக்கம் சொல்லப்படுகிறது பாருங்க. 5ஆம் வசனத்துல, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சோதிப்பதற்கு தான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு நல்லா தெரியும் இந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டாரு, அவளுடைய பாவத்தை மன்னிப்பார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை அறிஞ்சுதான் கொண்டு வந்து நிறுத்துறான். நிறுத்தி கேட்கிறான், ஐயா கல்லெறியன்மே என்கிற காரியம் என்பது அங்கே சொல்லப்படுகிறது. கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவாலயம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்காது. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவாலயத்தில் நடக்கிறது. பைபிள் எங்க இருக்க சொல்லி இருக்கிறேன். தேவாலயம் வேற, ஜெபாலயம் வேற. தேவாலயம் என்பது என்னது? யூதர்களுக்காக மட்டும் அந்த காலகட்டத்தில் இயங்கினதான ஒரு சபை. அதே யோவான்ல பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல கர்த்தர் அதை குறித்து சொல்றார். வாசி பார்ப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும். சிங்குலரா புளூரலா? புளூரல். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்டதான ஜெப ஆலயங்கள் எப்ப இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதே இருந்தது. அதனாலதான் சமாரிய பெண்ணிட்ட சொன்னார், ஐயா எருசலேம் நகரத்துல மாத்திரம் இல்ல, இந்த மலையில் எங்கும் நீ தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அடுத்து வரை என்னது? இப்பொழுதே வந்திருக்கிறது. இப்பொழுதே என்ன செஞ்சது? வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணோடு சொன்ன வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நிறைய ஜெபாலயங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அதனால புளூரல் எழுதுறார். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ல. அப்ப தேவாலயம் என்பது யார் மட்டும் இருந்தாங்க? யூதர்கள் மட்டும் இருந்தாங்க. குறிப்பிட்ட ஜாதி மட்டும் சபையில் இருக்கும். சில சபையில நவீன கால யூதன். எனக்கு இவனை பார்த்து சிரிக்கிட்டா அலட்டான்னு தெரியல. நவீன கால யூதர்கள். அப்படி அந்த காலகட்டத்துல யூதர்கள் மட்டும் ஆராதிப்பதற்காக ஒரு சபை, அதுக்கு பேர் தேவாலயம். அதாவது பாரம்பரியமான கட்டுக்கோப்பான நிறைய காரியங்கள் இயங்கத்தக்கதான ஒரு ஆலயம். அப்போ
ஒரு பெண்ணுக்கு மன்னிப்பு, ஒரு பெண்ணுக்கு உயிர்ப்பிக்கப்படுகிற நிலை, அல்லது ஒரு பாவியான மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு அவன் வாழ்வை மன்னித்து அவன் வாழ்வை மாற்றுகிறதான வல்லமை தேவாலயத்துக்கு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அந்த ஆலயத்துல அது அந்த பலன் அங்க இல்ல. அதனால தேவாலயத்தை கொண்டு வந்ததுனால அந்த பெண்ணுக்கு என்ன கிடையாது, அந்த பெண்ணுக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. அதே மாதிரிதான் சர்ச்சைக்கு வர எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டா பிரதர்? கிடையாது. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், யாருக்கு ரட்சிப்பு உண்டு. இப்ப தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, தேவாலயத்தில் நடந்ததான சம்பவம் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்படி நிறுத்தப்பட்ட அவளோடு பாத்தீங்கன்னா ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். ஒன்றை நாம் நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு மதத்தால், ஒரு பாரம்பரியத்தினால் ஒரு மனுஷனுக்கு, எந்த மனுஷனுக்கும் ஒரு காலத்தில் விடுதலை என்ன செய்ய வராது, வரவே வராது. அது அவனை தண்டிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கும் என்பதை தேவனாய் கர்த்தர் காண்பிக்கிறார். ஆதி காலத்தில் அந்த யூத மதம் மட்டும்தான் உண்மையான மதமா இருந்தது. அது உண்மையான மதமா பிரதர்? மதம் பார்க்கும்போது உண்மையான மதம் தான். ஒரு மனுஷனை தெய்வமாக்குற எந்த வழிபாடுகளும் தேவனாய் கர்த்தர் அங்கீகரிப்பது அல்ல. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய புறஜாதி மார்க்கத்தாருடைய மதங்கள் இருக்குது. அது மனுஷனை எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு, கடவுள்களாக மாட்டுச்சு. அவன் ஒன்னு உருவாக்குறான். இதெல்லாம் போலியானது. ஆனா யூதர்களுடைய அந்த மதத்தினுடைய குறைபாடு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில குறைபாடு இருந்தது தவிர அது ஒரு உண்மையான மதம். ஏன்னா பிதாவாகிய தேவனை அவங்க என்ன பண்ணாங்க, முன்னிலைப்படுத்தினாங்க. 10 கற்பனைகளை ஃபாலோ பண்ணாங்க. சில காரியங்கள்லாம் உபவாசம் பண்ணாங்க. சில காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சில நடைமுறைகளை சரியானபடி பின்பற்றி கொண்டே இருந்தாங்க. ஆனா எப்படி ரட்சிப்பு வரும், எப்படி ஜனங்களுக்குள்ளே நடத்தப்படணும் என்கிற சில காரியத்துல மாத்திரம் அவங்க விதமா இருந்தாங்க. அவங்களுக்கு அது புரியல, அதை அவங்க ஏற்றுக்கொள்ற மனப்பான்மையில் இல்லை. அதனால சொல்றேன், யூத மதம் உண்மையான மதம் தான். ஆனா அந்த உண்மையான மதத்தால கூட எந்த மனுஷனுக்கு என்ன கிடையாது, ரட்சிப்பு நிச்சய கிடையாது, விடுதலை என்பது கிடையாது. அப்ப இங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஐயா சட்டம் இப்படித்தானே சொல்லுது, இந்த சட்டத்தை தானே நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறதே ஒன்று நாம் விளங்கிக் கொள்ள. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். மத்திய 21 அதிகாரத்துல 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் வருகிறது. 22ஆம் வசனம் வரை வருகிறதான அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த சம்பவத்துல தேவனாய் கர்த்தர் கடந்து போன அந்த பாதை 18, 19 மட்டும் வாசிங்க. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வரையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதை இலைகளை என்று வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிடுச்சு. இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் ஆண்டவராய் கர்த்தர் அந்த அத்திமரத்தை சபித்தார்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது அழகாய் போட்டிருக்கிறது, இலைகள் இருப்பதை கண்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எப்பொழுது அத்திமரம் நல்ல இலையோடு இருக்குதோ அப்ப அந்த மரத்துல என்ன இருக்கும், அந்த மரத்துல என்ன இருக்கும், கனி இருக்கும். அப்ப நிறைய இலை இருக்கிறது, கண்டிப்பாய் கனி இருக்கும் நினைச்ச இயேசு கிறிஸ்து தன் பசியார அங்கே போனார். அப்ப அத்திமரத்தை சபிச்சது கனி கொடுக்காததுக்கா, அல்லது இலையோடு இருந்து கனி கொடுக்காத இருப்பதற்கா? இலையோடு இருந்து கனி கொடுக்காம இருந்ததுக்கு தான் அந்த அத்திமரத்தை சபிச்சார், கனி கொடுக்காம இருந்ததற்கு அல்ல. அப்போ இந்த ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் நல்லாவே தெரியும். யாருக்கு பிரதர்? இந்த பரிசேயருக்கு, வேதபாரகருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தெரியும். அவர் எதற்காய் வந்திருக்கிறார் தெரியும். அவர் ரட்சகர் என்பது தெரியும். அவருக்கு நல்லாவே தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் எப்படிப்பட்டவர், அவர் மன்னிக்கிறவர். யாருக்கு மன்னிக்கிறவர் பிரதர்? உண்மையை ஒத்துக்கொள்றவனுக்கு. நான் என்ன தப்பு பண்றேன்னு சொல்றவனுக்கு அல்ல. நிறைய சந்தர்ப்பத்துல, நிறைய தருணத்துல கர்த்தர் யாரையாவது எடுத்து பயன்படுத்தும் போது அவர்களை பார்த்தா மற்றவங்களுக்கு நக்கலா இருக்கும். ஏன்னா இவெல்லாம் அப்படியா? ஐயா நீ யாரு முதல்ல? நீ யாரு? இன்னைக்கு இவெல்லாம் இப்படியா அப்படின்னு கேக்குறிய, இவெல்லாம் இப்படியான்னு கேக்குறிய, நீ யாரு? அப்ப மாய்மாலமாக உலகத்துல ஏமாத்திட்டு இருக்கலாம். நம்ம அடுத்தவனை குறை சொல்றதுனால நம்ம பரிசுத்தவான் காமிக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில் அப்படி அல்ல. இலையெல்லாம் காமிச்சுட்டு நடிக்க முடியாது. உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிற எல்லாரையும் தேவனாய் கர்த்தர் மன்னிக்கிறார். அப்ப இந்த ஸ்திரியை பிடிக்கும் போதே வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் தெரிஞ்சிருச்சான்னு தெரியல. அவளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து இருக்கிறது என்பதை அறிஞ்சு கொண்டாங்களான்னு தெரியல. மனம் மாறிடுவான் ஒரு யோசித்தாங்களான்னு தெரியல. அல்ல அவளை பிடிக்கும் போதே ஏதாவது நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் ஒருவேளை அவற்று இருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. ஆனா ஒன்று அவளுக்கு நன்றாய் தெரிகிறது, இயேசு உங்களை கண்டிப்பா மன்னிச்சுடுவார்.
அதனால சோதிக்கும்படி கொண்டு வந்து நிறுத்துறான். அங்க வசனம் என்பது நமக்கு தெளிவாக அதை காண்பிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அப்படி கொண்டு வந்து நிறுத்துகிற காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. அப்ப பாவம் யாருக்குள்ள இருக்கு பிரதர்? பைபிள் வசனத்தின்படி சொல்லுது, பாவம் இல்லாத ஒருவன் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள். அதான வசனம். ரோமர் 3:23 அதானே சொல்லுது. அப்ப ஆண்டவரே கர்த்தர் அழகா தெளிவா நம்மகிட்ட சொல்றார், ஒருவனும் கிடையாது. பாவத்தை குறித்து யோசிக்கும் போது இந்த உலகத்துல பாவம் இல்லாத மனுஷன் யாருமே என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. அவன் பார்வையில நம்மளே ஒரு அளவு வச்சிருக்கிறது. சின்ன பாவம், இது பெரிய பாவம், இது அடுத்தடுத்த பாவம், எல்லாரும் பாவிதான், எல்லாத்தையும் குறை இருக்கு. ஆனா அவன் உன்னை சொல்லி இதுதான் பாவம். அவன் பாவத்தை லிஸ்ட சொல்ல சொன்னீங்க, அவன் இருக்கிறத மட்டும் சொல்ல மாட்டான். அவகிட்ட இருக்கிறது மட்டும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் பேசினா இந்த சைடு நம்மளாம் இப்ப கரெக்டா இருக்கும் போது நினைச்சிட இல்லையா? அதனால அவன் நினைச்சுன்னா அவன் இருக்கிறத மட்டும் குறையாவே சொல்ல மாட்டான். மீது யார் யார்ட்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பட்டியல் போடுவான். இது பாவம், இது பாவம், இது பாவம், உங்ககிட்ட ஒன்று இருக்கு. அப்போ அவர்கள் ஒவ்வொரு காரியத்தை பாவம் என்றும் பாவம் இல்லைன்னு நீயே தீர்த்துக்கிட்ட. எதெல்லாம் பாவம் பார்க்கணுமா? என்ன பத்தி லேவியராகத்தையும் ஃபுல்லா வாசி. அதுல எழுதப்படாத ஒண்ணும் இல்லை. எல்லாம் எதெல்லாம் பாவம்னு அங்க லிஸ்ட் இருக்கு. அதை வாசிச்சா போதும். அதை ஃபுல்லா வாசிட்டேன்னா உனக்குள்ள எத்தனை பாவம்னு அதை வாசிக்கும் போதே ஒரு நோட் எடுத்துக்க. ஏன்னா சில நேரம் 10ஆம் போயிடும். நல்ல 1 கேர் நோட், 2 கேர் நோட் பெருசா எடுத்துக்க. அதுல என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் என்னென்ன பாவம் உனக்குள்ள இருக்குன்னு எழுதிக்கிட்டே இருக்கு. ஒரு பேஜ் 10ஆம் போனாலும் போயிடக்கூடாது இல்லையா? அவ்வளவு பெரிய நிலைமையில தான் இன்னைக்கு மனுஷன் இருக்கிறான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அச்சமரானோம். பாவத்தை குறிச்சு முதலாவது ஒரு வார்த்தை நான் சொல்றேன். ரெண்டாவது சொல்றேன், இந்த பாவத்தினுடைய ஊற்று காரணம் யாரு பிரதர்? இந்த இதே யோவான் 8:44 அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிசாசு தான் என்னது? இந்த பாவத்தினுடைய ஊற்றா இருக்கிறான், அவன் தான் காரணமா இருக்கிறான். 34ஆம் வசனத்துல சொன்னாரு, பாவம் ஒரு மனுஷனை அடிமையாக்குறதா இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சும்மா இல்ல, மெய்யாகவே மெய்யாகவே திரும்ப திரும்ப சொல்றேன், உண்மையா சொல்றேன், 100% நான் சொல்றேன், அவன் அதற்கு அடிமை. அவன் அதற்கு அடிமை. அடிமையாகிற வரை அது ஈர்க்கிறது. நான் அடிமை இல்லைன்னா நான் அதை ஈஸியா கடந்து போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு நான் சொல்றேன். இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல அப்படியே ஒண்ணு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வச்சுக்கிடுங்க. பேஸ்புக் ஸ்க்ரோல் பண்றோம், இல்ல யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பாக்குறோம், பார்த்ததா அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அது என்ன பாதிக்கவே இல்லை. முன்னாடி எப்படி பிரதர்? அதை பார்த்தோம்னா அதுக்குள்ள இறங்கி அதுக்குள்ள அலசி ஆராய்ந்து பார்த்து அதுல இருக்கிற வரிகளை ரசித்து அதுக்குள்ள போய் அதுக்கு அடிமையா இருக்கிறோம். என்னங்க என்ன விட 10-15 வயசு பெரியாள். அவர் ஒரு நாள் என்ன சொன்னார், பிரதர் பஸ்ல ஊருக்கு போயிட்டு வந்தேன். அந்த டைம்ல நாங்க பஸ்ல தான் டிராவல் பண்ணி ஊழியங்களை சேர்றது உண்டு. போனேன், ஒரு படம் ஒண்ணு ஓடிட்டே இருந்துச்சு. காலையில 7 மணில இருந்து அந்த நடிகையே கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டார், பிரதர் உங்களுக்கு எப்படின்னாரு. விளங்குதா விளங்கலையா? அவர் கேட்ட கேள்வி. அப்ப நீரும் பஸ்ல தான் போறீரு, நீரும் உனக்கு முன்னாடி அந்த டிவியில என்ன ஓடிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்துல பஸ்ல ஏறணுன்னே 3 பாட்டை போடுவோம். சரி, இதை பாக்குறீங்களே பிரதர், என்ன செய்வீங்க? போன உடனே கண்ண மூடி உட்காந்தா மட்டும் காதல் விழாமல போகுது. தூக்கம் வந்தாதானையா, தூக்கம் வந்தா தானே அடுத்து தூங்க முடியும். அப்புறம் பாப்பீங்களா? ஆமா, ஓடிட்டு இருக்கும், பார்ப்பேன். காலையில் உங்களுக்கு ஞாபகம் வராதா? வராது. இப்ப என்னாச்சு பிரதர்? அடிமைத்தனத்தினுடைய அந்த ஸ்டேஜை விட்டு எங்க வந்துட்டோம்? அது என்ன நினைச்சல, என்ன அது பாதிக்கல. என்னோட 15-20 வயசு பெரியவர் என்கிட்ட கேட்கிற கேள்வி அது. அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. சத்திய வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவத்தினுடைய விளைவு என்ன பிரதர்? வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். 24ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் பாவங்களிலே சாவீர்கள். கர்த்தர் தெளிவா தான் சொன்னார், செத்து போவடான்னார். பாவத்துல சாவீர்கள் சொன்னார். அவ்வளவு தைரியமா தான் பேசினார். யாருக்கு அவர் நினைச்சல, அவர் யோசிக்கவே இல்லை. அதுக்கு பின்னாடி பாருங்க 51-52ஆம் வசனம். ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சாவாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பிரதர் அப்படின்னா, அதுக்கு என்ன மெடிசன் இருக்குது? 100 வயசை தாண்டிடலாமா? 150 வருஷம் இருக்கலாமா? எத்தனை வருஷம் இருந்தாலும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும். இங்க சாவாம என்கிற நித்திய வாழ்வை குறித்து பேசுகிறார். நீ எப்ப சாவாம இருப்பனா, என் வார்த்தைகளை நீ கை கொண்டா என்ன செய்வ?
நீ சாவாமல் இருப்ப. இதுதான் பாவத்தினுடைய விளைச்சல். பாவத்தினுடைய சாயல் என்ன பிரதர்? விபச்சாரம், கொலை, பொய். இதெல்லாம் என்னது? பாவத்தினுடைய சாயல்கள். பாவம் உங்களுக்குள்ளே விளைவிக்கிறதான உங்களுடைய கிரியைகள். விபச்சாரம், வேசித்தனம், மோகம், இச்சை, மோக இச்சை. பைபிள் இதெல்லாம் தண்டினே சொல்லிட்டே வருது. இதெல்லாம் மனுஷனுக்குள்ள உண்டாகுது. இச்சை உண்டாகுது, அப்புறம் மோகம் உண்டாகுது, மோக இச்சை உண்டாகிறது. அப்புறம் அவன் சாபமா இராம அந்த பாவங்கள்ல வெறி கொண்டவனாய் மாறுகிறான். சுபாவமா இராம சுபாவத்துல வெறி கொண்டவனாய் மாறுகிறான். சுபாவமாய் தேவன் சில காரியங்களை மனுஷனுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறார். அது கட்டுப்பாடை கொடுத்திருக்கிறார், அதுக்குரிய வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தர் தான் உருவாக்குனாரு. அந்த உணர்வுகள், அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் உருவாக்குனார். ஆனா எல்லாத்துக்கும் வடிகால் இருக்கியா? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இதை இன்னென்ன பிரகாரமாய்த்தான் நீ வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு கர்த்தர் வச்சார். பைபிள் வசனம் சொல்லுது, விவாக மஞ்சம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட தேவனால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்கிறது. இதெல்லாம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் பிரதர்? எல்லாத்திலும் அப்நார்மல், வெறி கொண்டவன். இதை நீங்க வாசிக்கணும்னா ரோமர் 1 வீட்டுல வாசிக்கிடுங்க. ரொம்ப டீப்பாவே கர்த்தர் பேசுறார். வெறி கொண்டவனா இருக்கிறான். அப்பதான் சொன்னார், ஈச்சை, மோக இச்சை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தேவனாய் கர்த்தர் பயன்படுத்தினார். அவன் சுபாவமா இல்ல, வித்தியாசமா இருக்கிறான். அப்படிப்பட்டதான வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் அவனுக்கு என்ன செய்கிறது? அவனுக்குள்ளே குடி கொண்டிருக்கிறது என்று தேவனாய் கர்த்தர் நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்தார். இதெல்லாம் பாவத்தினுடைய சாயல். பாவத்தினுடைய விளைவு என்ன பிரதர்? மரணம். பாவம் செய்கிறோம், அடிமையா இருக்கிறான். எல்லாரும் பாவம் செஞ்சான். ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான பாவம் ஒவ்வொருவருக்குள்ளே குடி கொண்டிருந்தது. தேவனாய் கர்த்தர் அது எல்லாத்தையும் மாற்றும்படிதான் விரும்புகிறார். இந்த பகுதியில அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல அதுக்கு பின்னாடி வருகிற பகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாய் தெரியும். இயேசு கிறிஸ்துவை குற்றம் சுமத்துவதற்காக கேள்விகள் எழுப்பி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்ப வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனத்துடைய கடைசி வரி, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில எழுதினார். என்னென்ன எழுதினார், எப்படி எழுதினார் தெரியாது. ஆனா ஒன்னு நடக்கிறது, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில். ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்ப இந்த விபச்சார ஸ்திரியை நிறுத்தி, ஐயா நீர் என்ன சொல்லுகிறீர், பதில் சொல்லணும்னு கேட்ட உடனே பதில் சொல்லல. அவர் குனிஞ்சு எதுவும் எழுதிக்கிட்டே இருக்கிறார். எதுக்கு பிரதர்? ஒரு டைம் கொடுக்கப்படுது. ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்த 1/2 மணி நேரம் எடுத்தாரா, 1 மணி நேரம் எடுத்தாரா தெரியாது. ஆனா ஒரு டைம். அந்த டைம்னா உங்களுக்கும் தேவனாய் கர்த்தர் மனம் திரும்ப வைத்திருக்கிற காலம். அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் அந்த காலத்தை கொடுத்தாரு. அப்ப அவளுக்குள்ள என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். இப்ப சட்டப்படி நான் கல் இருந்து என்ன செய்யணும்? கொல்லப்படணும். இப்ப இவர் மாத்திரம் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா இப்ப கல் எறிஞ்சு என்ன பண்ணிடுவாங்க? ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு அந்த பெண்ணை என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க. அவளுக்கு நல்லாவே தெரியும், இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல எனக்கு மரணம் வரப்போதா, நான் கொலை செய்யப்பட போறேன்னா இவர் தான் அதுக்கான காரியங்களை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வரும்போது அவள் உள்ளுக்குள்ள என்னெல்லாம் யோசிச்சாலும் தெரியாது. அப்ப தேவன் மனம் திரும்புவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தை தரார். அந்த மகளுக்கு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ, உங்களுக்கு அது 1 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நீ தொடர்ச்சியா பாவத்தில் இருக்கிற, ஒண்ணும் கர்த்தர் உனக்கு செய்யவே இல்லை, உன்னை தண்டிக்கலாம் நினைச்சுக்கிட்டே இருக்காத. உனக்கான காலம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்துல நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 800 பேர் 900 பேர் மேல இருப்பாங்க ஜனங்கள். அதுல ஒரு ஒயிட் நைட் போட்டு ஒரு அம்மா லாஸ்ட்ல ஜெபிக்கிறதுக்கு லைன்ல வரும்போது அந்த அம்மா வந்தாங்க. வந்து எங்கிட்ட ஜெபிக்கும்படியா நின்னாங்க. நின்று சொன்னாங்க, ஐயா எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும், நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா. இப்ப நான் கேட்டேன், நல்ல ஒயிட் நைட்ல ஒரு டைப்பா இருந்தாங்க. பார்த்த உடனேமா, இன்னும் இதுவரை நீங்க அபிஷேகம் பெறலையா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உருவத்தை பார்த்து எனக்குள்ளே தோன்றுகிற எண்ணம். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல பிரதர் அபிஷேகம் பெற்றிருந்தேன், ஆனா இன்னைக்கு ஆவியானவர் என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு திரும்ப அவர் வேணும் அப்படின்னா. எதுக்குன்னு கேட்டேன். இப்ப அவங்க சொன்னாங்க, கணவர் இறந்து போனார், முதல் முறை பக்கத்து வீட்டு வாலிபனோடு பாவம் செஞ்சேன், ஆவியானவர் என்னை விட்டு போயிட்டாரு, திரும்ப அழுதேன், புலம்புனேன், திரும்ப எனக்குள்ளே வந்தாரு, திரும்ப 2ஆம் விசை அதே நடக்குது, ரிப்பீட்டடா 3 4 4ஆம் விசை போன ஆவியானவர் திரும்ப வரவே இல்லை. இன்னைக்கு நான் நல்லா கரெக்டா இருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த இழந்து போன அபிஷேகத்தை மாத்திரம் என்ன செய்ய முடியல,
பெற முடியல, நான் எனக்கு சரியா தான் இருக்கிறேன், நான் மனம் திரும்பிட்டேன். நம்ம அழுது கண்ணீர் தார தாரையா வடியுது. நான் திரும்ப ஜெபிக்கிறேன், நம்மளால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற முடியல. திரும்பி போய் லாஸ்ட்ல நின்று கூட திரும்பி பார்த்து என்னை பார்த்து அழுதுதான் போச்சு. ஒருவேளை நம்ம பைபிள் வசனம் சொல்லுது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிச்சான்னு தெரியல. 7 தடவை எனக்கு டைம் இருக்குதுன்னு நினைச்சதா தெரியல. டைம் நம்மட்டு இல்லை, அதை பிக்ஸ் பண்றவர் யாரு? கர்த்தர். இவனுக்கு தான் உடனடியே பதில் வேணுமே, கேட்டுக்கிட்டே இருக்கானே, சொல்லுங்க சொல்லுங்கன்றானே, ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கிறானே, இவனுக்கு தேவை உடனடியான பதில். ஆனா கர்த்தர் தான் டைம் பிக்ஸ் பண்றார். உங்களுக்கும் டைம் அவர் தான் பிக்ஸ் பண்ணியிருப்பார். மனம் திரும்புது. அவர் பிக்ஸ் பண்ண அந்த டைமை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர், தாண்ட முடியாது. அப்ப கர்த்தர் இந்த குறித்த நேரம் அங்க எடுக்கப்படுகிறது. அந்த நேரம் தான் அவளுக்குள்ள வந்த மனமாற்றமாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா கூட அவளுக்கு அந்த மனமாற்றம் என்பது அங்கே வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். அப்ப சொல்றாரு பாருங்க, வாசித்து 7ஆம் வசனத்தை, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். நான் நினைக்கிறேன் இப்படி சொல்லி முடிச்சோன்னு கூட நம்மால் துணிகரமா நான் பரிசுத்தவான மாதிரி முதல்ல கல் எடுக்கிறவன் தான். மனுஷன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா? முழு பாவியா இருப்பான், ஆனா தன்னை பரிசுத்தவானே காமிச்சுக்கிடுவான். இப்ப உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன்னா இவனுக்கு என்ன மனசாட்சியா குத்த போது தபால்னு கல் எடுத்து என்ன பண்ணிடுவான்? ஸ்டார்ட் பண்ற ஆள் தான். 1-2 பேராவது எழும்புவான். அப்படி இப்ப எல்லாம் நல்லவனா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, கடைசியில சிலுவை வரை கொண்டு போய் அடைஞ்சவன் தானே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது கீழே பாத்தீங்கன்னா சொல்றாரு, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றால். அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரவர் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டுதான் போனாங்க. ஆனா எல்லாருடைய மனசாட்சியோ அவர்களுக்குள்ள என்ன செய்யுது? பேசி இருக்கிறது. அப்ப அதுல போட்டிருக்குது பெரியோர் முதல். ஏங்க பெரியோர் தாங்க ஒரு பாவம் பண்ணிருப்பான், இவ்வளோண்டு பையன் என்ன பாவம் பண்ணிருப்பான் ஒரு லிஸ்ட் வருது இல்லையா? அவனுக்கு கூட மனசாட்சி என்ன செய்கிறது? உள்ளுக்குள்ள உறுத்துகிறது. கல்லறிவதற்கான தகுதி எனக்கு இல்லை என்பதை உணர்கிறார்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. எல்லாரும் போயிட்டான், பெரியவன் முதல் சிறியவன் வர போயிட்டான். இப்ப இயேசு தனியா இருக்கிறாரு, அந்த மகளும் சேர்ந்தானே போயிருக்கணும். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாவது இந்த கடைசி நபராவது அந்த உபச்சார ஸ்திரீ கிளம்பி இருக்கலாம்ல. அவள் நோக்கம், அவள் வாஞ்ச, நான் இந்த கல்லிருந்து கொல்லப்படாம நான் சாவாம இருக்குன்னு நினைச்சிருந்தான்னா எல்லாரும் போன பிறகு அவளும் போயிருப்பா. அவளுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் வந்ததுனாலதான் எல்லாரும் போனாலும் அவன் நின்று இயேசுவே பார்த்துட்டு இருக்கிறான். இல்லைன்னா கடைசி நபரா கூட போயிடலாமே. சரி ஓகே எல்லாரும் போயிட்டான், நானும் எங்க போறேன்னு போயிருக்கலாம் இல்லையா? அங்க இயேசு என்ன சொல்ல போறார் என்பதற்கு அவர் அங்க நிக்கிற பாருங்க. என்ன சொல்ல போற? இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றால். இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கவள் இல்லை ஆண்டவரே என்றால். இந்த அதிகாரத்துல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த வேத பாரகரும் பரிசேயரும் வந்து 4ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவை எப்படி கூப்பிட்டாங்க? போதகரேன்னு கூப்பிட்டாங்க. இந்த ஸ்திரீ எப்படி கூப்பிட்டா? ஆண்டவரேன்னு கூப்பிட்டா. போதகரே அப்படிங்கிறக்கும் ஆண்டவரேங்கிறக்கு எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. இந்த ஸ்திரீ ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை போதகரா பார்க்கல, ஆண்டவரா பார்த்தா. அதனாலதான் அவளுக்கு பாவ மன்னிப்பு என்கிற அந்த ரட்சிப்பு கிடைத்தது. ஆண்டவரேன்னா என்ன அர்த்தம்? என்னை ஆள்பவரே என்று அர்த்தம். என்னை ஆளுகை செய்வதற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அர்த்தம். ஆள்பவரே என்று தன்னுடைய தன் மீது ஆளுகை செலுத்த இயேசுவுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை தான் அந்த ஆண்டவரேங்கிற வார்த்தை. போதகரேனா என்ன பிரதர்? டீச்சர் அர்த்தம். நான் பண்ற பிரசங்கத்தை கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கிறீன்னு அர்த்தம். இல்லைன்னா நல்ல பிரசங்கம், சூப்பரான பிரசங்கம், புதிய வெளிப்பாடு அப்படியெல்லாம் எடுத்தீங்கன்னா இதை தூக்கிட்டு போய் நீங்க வேற இடத்துல பிரசங்கம் பண்ணலாம்.
அது உங்க திறமை சார்ந்தது. ஆனா உங்களுக்கு நல் வாழ்க்கை இருக்காது. நிறைய தருணத்துல என் மக காலேஜ்ல பிரசங்கம் பண்றா, என் மகன் காலேஜ்ல இதை பண்றான் அதை பண்றான்னு சொல்லும் போது எனக்குள்ள நல்லா தெரியும், இதுல என்னையா பெருமை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு பாஸ்ட் உண்டு, அவர் மட்டும்தான் இப்ப நான் மேகசின் போடலன்னு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. ஏன்னு கேட்டா, பிரதர் உங்க மேகசினை வச்சு 2-3 பிரசங்கம் பண்ணுவேன், அதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. அப்ப பிரசங்கம் பண்றது ஈஸியா பிரதர்? அது ஈஸி. கேட்டுட்டு போய் அப்படியே சொல்றது, கொஞ்சம் ஞாபக சக்தியும் பேசுவதற்கான திறமை இருந்தா போதும். உங்க பிள்ளை காலேஜ்ல ப்ரோக்ராம் நடத்துறா, என் பையன் தான் காலேஜ்ல கீபோர்டு வாசிக்கிறான், அதெல்லாம் பெருமை இல்லை. அவன் கர்த்தருக்குள்ள வாழ்றானா என்பது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப எளிதானது, இது ரொம்ப கஷ்டமானது. போதகரா இருப்பது ரொம்ப ரொம்ப எளிது. அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபு 3 முதல் வசனத்தில் என்ன சொன்னார்? யாக்கோபு 3:1 என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருங்கன்னார். உங்களில் எல்லாரும் போதகராகாது இருக்கேன்னு சொல்லல. ஏன்னா போதகர் ஆகிறதுக்கு ஆள் வேணும், ஆனா எல்லாரும் ஆக முடியாது. அதனால சொன்னாரு அநேகர் ஆகாது இருங்கன்னார், அநேகர் ஆகாது இருங்கன்னார். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரே போதகரே என்று அழைக்கிற அந்த அழைப்பில் இருக்கிறதான வித்தியாசம். அப்ப ஆண்டவரேனா ஆளுபவர். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் நேரம் வந்தாலும் அவங்ககிட்ட பேச முடியாது. அவருடைய உபதேசங்கள் மூலமாக, அவருடைய வார்த்தைகளின் மூலமாக, கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர்கள் மூலமாக தான் அவங்ககிட்ட பேசுவார். எப்படி பேசுவாரு? கொர்நேலியிட்ட போனாரு, உங்களை விட ரொம்ப நல்லவன் கொர்நேலி, கரெக்ட் தானே? உங்களோட ஒரு நல்லவர் தானே? ஏன் நல்லவர்? ஆமா, தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க கை தொழிச்சா மட்டும் ஜெபம். அந்த கொர்நேலியிட்ட கர்த்தர் பேசும்போது கூட தூதனை அனுப்பிட்டு சொன்னாரு, எப்பா இந்த ஊருக்கு ஆள் அனுப்பு, இந்த ஊர்ல இந்த தெருவுல பேதுருன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வா, அவ வந்து நீ என்ன செய்யணுமோ சொல்லுவானார். ஏன் பிரதர்? அதான் கர்த்தர் வச்சிருக்கிற பேட்டர்ன், அதை மாற்ற முடியாது கர்த்தருக்கு. தூதன் அனுப்புன ஆண்டவர் தூதனை கொண்டு இதெல்லாம் செய்யன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? டெய்லி ஆண்டவர் எனக்கு தூதன் அனுப்பும், எனக்கு பிளஸிங்ஸ் வேண்டாம் பிய, அது அவருடைய சிஸ்டம், அது மாறாது. அதனாலதான் தூதனையும் அனுப்புனாலும் சொன்னாரு, பேதுரை கூட்டிட்டு வா, அவன் வந்து நீ நடக்க வேண்டிய சொல்லுவானார். அப்ப ஆண்டவரே நீங்க ஒப்பு கொடுக்கணும்னா முதல்ல பேசப்படுகிற சத்தியத்துக்கு உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? திருப்பணும். நான் சொல்ற வார்த்தையை கேட்கணும், அதுக்கு செவி கொடுக்கணும். எங்கிட்ட ஒரு பாஸ்டர் உண்டு, நம்ம தெரிஞ்ச ஒரு பாஸ்டர். அவரால் சொன்னாரு, பிரதர் எத்தனை சர்ச்சு போயிட்டு இருக்கு எல்லாம் கேட்டார். கேட்டு சொன்னாரு, எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 80 பேர் இருக்காங்க பிரதர் கூட சரியான்னு. உடனே சொன்னாரு, ஆலயம் கட்டுறது ஈஸி, ஆனா ஊழியக்காரன் உருவாக்குறதான் கஷ்டம். அது சொல்றது உண்மை. அதனால சிபிஎம்ல ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. போன உடனே மைக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பாட்டெல்லாம் பாட வைக்க மாட்டாங்க. போன உடனே முதல் டியூட்டி என்னது? ரெஸ்ட் ரூம் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணு. அது ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஓடும். 1 வருஷம் கழிச்சு என்ன டியூட்டி தெரியுமா? எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒன்னா போட்டு வாரத்துக்கு டீம் போட்டிருப்பாங்க, ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து துவைக்கணும். இப்படியே உருவாக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப என்ன பிரதர்? கீழ்ப்படுதல் ஒண்ணு வரும். நம்ம நேரா மைக் கொடுத்தா எங்கிருந்து கீழ்ப்படுதல் வரும்? நீ 7:30 மணிக்கு வான்னா கூட கீழ்ப்படிய மாட்டான், அதுக்கு கோவப்படுவான். நீ என்ன சொன்னாலும் கோவப்படுவான். ஏன் பிரதர்? அவனுக்கு நேரா நீ மைக் கொடுத்துட்டாதான் பிரச்சனை. நமக்கு முந்தனை இப்ப இங்க எபோ 50 இருக்கீங்க இல்லையா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க அப்பா அம்மா உங்களை கடுமையா நடத்துவாங்களா, ரொம்ப லேசா நடத்துவாங்களா? ரொம்ப கடுமையா நடத்துவாங்க. உங்களுக்கு சாகிற வரைக்கும் அவங்க மேல அன்பு இருந்துச்சே இல்லையா? கடுமையா தான் நடத்தினாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இந்த 40-30 இருக்கிற நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்துறோம்? இப்ப நம்ம பிள்ளை நடத்துறோமா, பிள்ளை நம்மள நடத்துறோம்? ஒரு கேள்வி வருது இல்லையா? என் கேள்வி உங்கள்கிட்ட புரியுதா? இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த 30-40 பிள்ளைய வந்து கடுமையெல்லாம் நடத்தல. ஆனா இப்பதான் பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் மேல என்ன இல்ல, பர்சனல் இல்ல. கோபிநாத்தோட ஒரு நீயா நானா ப்ரோக்ராம்ல பிள்ளைங்க சொல்லுது, அம்மா வீட்டோட போய், அம்மா வீடு பக்கத்துல வீடு எடுத்து அம்மா வீட்டோட போய் இருப்பதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு பொம்பளை பிள்ளைங்கலாம் சொல்லுது. அது ஏன்னு கேட்கறான் ரீசன். நாளைக்கு பிள்ளை பிறந்தா பிள்ளைய பார்க்க வசதியா இருக்கும், பிள்ளைய ஸ்கூலுக்கு விடுறதுக்கு வசதியா இருக்கும். அவன் சொன்னா, அப்ப கடைசி வரைக்கும் நீ அம்மாவை பார்த்துக்க மாட்டேன், அம்மா வேலைக்காரியா தான் வச்சிருப்ப அப்படின்னு கேட்கறான். யாரு? அந்த ப்ரோக்ராம் பாத்தீங்களா பார்க்கலையா? கடைசி வரைக்கும் அம்மா யாரு? வேலைக்காரி. யாருக்கு பிரதர்? இப்ப இருக்கிற பிள்ளைக்கு. ஏன் பிரதர்? நீ ரொம்ப பாசமா தானே வளர்த்த, கடுமையா வளர்க்கலையே. பாசம் வளர்க்கறதாங்க பிரச்சனையே. நீங்க பார்த்து பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில
நீங்க தான் மாட்டிட்டு முடிக்கணும். விலை எதுக்கு நான் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, ஆள்பவரே என்று ஒப்பு கொடுக்கத்தக்கதான தருணம் எப்போ வரும் பிரதர்? என்ன பேசினாலும் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருந்தா மட்டும்தான் அவனால அதுல கண்டினியூ பண்ண முடியும். சரி ரைட் அப்படின்னு உருவாக முடியும். கர்த்தர் நேரடியாக உங்ககிட்ட வந்து பேசினா பிரதர், அந்த தருணம் வரை வளர்ந்துருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லையே. கர்த்தர் உங்ககிட்ட சரியா பேசினாலும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. எப்படி பேசுவாரு பிரதர்? ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிற போது அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க எப்படி பேசுவார்? ஊழியக்காரர் மூலமா தான் பேசுவாரு. எல்லாம் அப்படிதான் பேசுவார் ஆண்டவர். ஒவ்வொரு காரியத்திலும் கரெக்டா பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. யார் மூலமா பேசுவார்? ஊழியக்காரர் மூலமா பேசுவார். இந்த புல்பீட்ல நான் என்னாலும் பேசுவாரு, இன்னொருத்தர் என்னாலும் என்ன செய்வாரு? கர்த்தர் பேசுவாரு, சிஸ்டர் என்னாலும் பேசுவார், அல்லது வேற யாராவது ஊழியக்காரர் வந்தாலும் பேசுவார். நேரடியா தூதன் அனுப்பிலாம் பேச மாட்டார். அதுக்கு ஆண்டவரே அர்ப்பணிக்கிற தன்மை வந்தாதான் அங்க விடுதலை என்பது அங்கே கடந்து வரக்கூடிய ஒன்றா இருக்கும். இப்ப நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் பேசுறாரு, ராமா பேசுவாரு, அப்படிதான் பேசுவாரு. ஏங்க நிலைத்திருங்க. ஊழியக்காரராய் நிலைத்திருப்பதும் கடினம், விசுவாசியா நிலைத்திருப்பதும் கடினம். அவங்களோட பேசினாலே ஏதோ ஒரு இடத்துல அந்த தேவ செய்தி உங்களை என்ன செய்யும்? குத்துதானே செய்யும். நீங்க நல்லா கவனிங்க. ஊழியக்காரர் தப்பு பண்றாரு, கர்த்தரை தண்டிக்காம விடுவாரா? மோசையை தண்டிக்காம விட்டாரா? தண்டிச்சாரா இல்லையாங்க? நீ போக முடியாது, யோசுவா கொண்டுதான் போவேன்னு சொன்னாரா? எலியாவை தேவனாய் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்ன சொன்னாரு? நீ போப்பா, சோறு செடிக்கல படுக்காத, சாப்பாடு தரேன் போனாரு. மறுபடியும் போய் கோக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டான். இன்னும் நீ ஓட வேண்டிய தூரம் ஜாஸ்தியா ஓடுறான்னா மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருந்தான். உடனேதான் கர்த்தர் சொன்னாரு, எலிசாவை ஆயத்தமாக்குனாரு. அடுத்த வரிதான் வரும். கர்த்தர் வாயில் இருந்து என்ன வரும்? எலிசா. உனக்கு பதிலா யாரு? எலிசான்னு வரும். ஆனாலும் அவன் நல்லவன் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அவருக்கு ஏற்கனவே இந்த திட்டத்தின்படி உயிரோடு அவன் என்ன பண்ணிட்டாரு? அவன் எடுத்துக்கொள்ளிட்டார். ஆனா உனக்கு இனிமேட்டு ஊழியம் கிடையாதுரா, இனி வாஸ்தானத்துல யார வச்சிருந்தாரு? எலிசா வச்சிருந்தார். அவனை 2 மடங்கு பயன்படுத்துவேன்ட்டார். எல்லாரும் தான் தண்டிச்சாரு, மோசையும் தண்டிச்சாரு. ஆனா மோசைக்கு விரோதமா, மோசைக்கு வாயா இருக்கும்படி கர்த்தர் அழைத்த ஆரோன், தீர்க்கதரிசியா இருக்கும்படி கர்த்தர் அழைத்த மிரியாம், 2 பேருக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தர் யாரு கூட இருந்தாரு? யாரு கூட இருந்தாரு? கோராவுக்கும் மோசைக்கும் பிரச்சனை வரும்போது கர்த்தர் யாரு கூட இருந்தாரு? மோசை கூட தான் இருந்தார். மோசை தப்பு பண்ணா கர்த்தர் தண்டிப்பாரு. அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியனுக்கு அவன் தவறு பண்ணா கர்த்தர் கண்டிப்பா தண்டிப்பார். அது சின்ன தண்டனையோ பெரிய தண்டனையோ அது கர்த்தரை பொறுத்தது. அது கர்த்தருக்கும் அவனுக்கு நடுவா இருக்கிறதான உறவு. ஆனா பிரச்சனை வந்தா கர்த்தர் மோசையோட தான் நிற்பாரு. இதை நான் பெருமையாலும் சொல்லல, பைபிள் வசனத்தின்படி சொல்றேன். மோசை கூட தான் கர்த்தர் நின்னாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா மோசையை தண்டிக்கிறது கர்த்தர் தண்டிச்சார். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. சாதாரண நினைக்காதீங்க. உடைச்சி தகர்த்து எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கி தான் தூக்கிட்டு வருவார். அவர்தான் பிளஸிங் ஸ்டாண்ட்லயும் வச்சிருக்கிறார். சும்மாலாம் இல்ல. நாங்க பட்ட பாடுகளை நீங்க ஒரு துளி அளவு கூட பட்டிருக்க மாட்டீங்க, அவ்வளவு பாடுகள். ஆனா டெய்லி அதே சொல்லி நாங்க கரையறது இல்லை. என் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூடும்போது என் ஒய்ஃப்ட சொன்னதான், நம்ம 2 பேர் தான், அரை டம்ளர் அரிசி இருந்தா போதும், லைஃப் ஓட்டிடலாம் அப்படின்னு சொன்னேன். டெய்லி ஒரு அரை டம்ளர் அரிசி நமக்கு கிடைக்காதா? தண்ணி ஊத்தி கூட சாப்பிட்டுடலாம். அப்படி சொல்லிதான் ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்ன பெரிய ஆளாக்கு வரல. அரை டம்ளர் அரிசி இருந்தா போதும்னு சொல்லிட்டு வந்த வேணாம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு போஷிக்கிற கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். விபத்து நடக்கும்போது அந்த விபத்தோட மருத்துவர் சொல்றான், உள்ள இன்னர் கிளான்ஸ் எல்லாம் அப்படியே உள்ள லீக்கேஜ் இருக்கும் பிரதர், ஒரு 48 hours ஸ்டடி பண்ணணும். கார் 5 ரோல் ஆயிருக்கு. இப்ப நீங்க போய் எப்படி ஊழியம் பண்ண முடியும்? அன்னைக்கு நான் சொன்னேன், என் ஓன் ரிஸ்க்ல நான் வெளியே போறேன்னு எழுதி கொடுத்துட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து அட்மிட் ஆனவன் நான். அதே பேண்டேஜோட அதே காரியத்தோட நின்று பிரசங்கம் பண்ணவன் நான். சாதாரண இல்ல ஊழியம். இந்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பாப்பார். இப்படி உருண்டு இப்படி கிடக்கிற நிலையில மருத்துவமனை என் பையன் போய் நிக்கிறானேன்னு பாப்பாரு. என்கிட்ட 1000 குறை இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், எங்கிட்ட எல்லாம் என் தேவனுக்கு பிடிக்காது. ஆனா ஒன்ன பாப்பார், ஒரு 3 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்குமேன்னு இருக்கு. வெள்ளிக்கிழமை நைட் வந்து நைட் ப்ரேயர், நேற்று 2 மீட்டிங், இன்னைக்கு காலைல பேசுறீங்க. 3 மணி நேரம் படுத்தா நல்லா இருக்குமேன்னு இருக்கு. நேரம் இல்ல, நீ சாயந்தரத்துக்கு ஆயத்தமாகணும். நாங்க ஊழியன்னு வரும்போது அது சில சரியான நடைமுறை நடிப்பெல்லாம் நாங்க செஞ்சாகணும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படிதான் நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும். தப்ப குறிச்சு நான் பேசிதான் ஆகணும். பிரசங்கத்துல நீங்க எனக்கு எந்த ஆலோசனையும் கொடுக்கவே முடியாது, நான் அதை மாற்றவே முடியாது. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், அந்த ஆண்டவரேங்கிற வார்த்தை தான் அவளை ஆக்கினைக்குள்ளாக நுழையாதபடி தேவனாய் கர்த்தராலே தப்புவிக்கப்படக்கூடிய ஒன்றாயிருந்தது. அப்ப நீங்க போதகராய்
கர்த்தரை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாளும் விடுதலை அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் என்கிற ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் ஆளுகை செய்யும்போது உங்களுக்குள்ள அவரை அனுமதிப்பீங்க. வசனம் சொல்றோம், பிரசங்கம் பண்றோம், இந்த வசனத்தை உங்களுக்குள்ள அனுமதிக்கணும்ல. உள்ள எடுத்தா தானே அதனுடைய பலனை நீங்க பார்க்க முடியும். உள்ள எடுக்கலன்னா எப்படி அந்த பலனை பார்க்க முடியும்? இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறான், வசனம் வருது, நான் அதை எனக்குள்ள அனுமதிக்கிறேன், எனக்குள்ள அந்த வசனம் என்ன நினைச்சதுன்னா சுத்திகரிக்கிறது, என்னுடைய உபதேசம் சுத்திகரிக்கும்ன்றாரு. அனுமதிக்காத வரைக்கும் அது ஆசீர்வாதம் அல்ல. பிரசங்கம் நல்லா இருந்துச்சு பிரதர், நோ யூஸ். இந்த வசனத்தை எந்த அளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள செயல்படுறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ போதகரா வைக்காதீங்க, ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளுங்க, அடிமையா அர்ப்பணம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த மகளுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுவாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. சொல்லி முடிச்சுட்டு சொன்ன வார்த்தை, இனி பாவம் செய்யாதே, அவர்கள் உனக்கு தீர்க்காத மாதிரி நானும் தீர்க்கிறதில்லைன்னாரு. மனுஷனே உன்னை தீர்க்கல, நான் எங்க தீர்க்கிறதுன்னு. ஆனா மனுஷன் ஆக்கினைக்குள்ள தீர்ப்பானா பிரதர், தீர்த்துக்கிட்டே இருப்பான். ரோமர் 8 வசனம் சொல்லுகிறது, ஐயா எனக்காய் பரிந்து பேச ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்காக வேண்டுதல் செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படி ஒருத்தர் இருக்கும்போது என்னை குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படி வசனம் சொல்லுது. ஒரு பிள்ளை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா பேரண்ட் அந்த குறையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் மாறிட்டேன் என்று சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் மாறிட்டேன் பிரதர், ஆனா எங்க அம்மா அப்பா இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ளல. நான் சொன்ன அது காலம் ஆகும், அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். நீ மாறிட்டன்றத உன்னுடைய வாழ்க்கை முறையில, உன்னுடைய நடைமுறையில நீ எவ்விதமாய் வாழுகிறா கர்த்தருக்குள்ள என்பதை காமிக்கும் போதுதான் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க. நீ மாறிட்டியாங்கிறது யாருக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கு மட்டும் தெரியும், கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ஒருவன் நான் மாறிட்டேன்னு சொல்லும் போது அவனை குற்றம் சாட்ட எனக்கு அதிகாரம் இல்லைன்னு ரோமர் 8 சொல்லுது. காரணம், அவனுக்காக அவளுக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர் எங்க இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? அவர் அங்க தேவனிடத்துல, பிதாவினிடத்துல அவர் இருக்கிறார். அவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார், அவர் பரிந்து பேசுறார், அவர் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்ப தேவனாய் கர்த்தர் அவர் பரிந்து பேசும்போது, அவர் வேண்டுதல் செய்யும் போது நீ எப்படி குற்றம் சாட்டுவ? கர்த்தர் அந்த கேள்வி வைக்கிறார். அப்ப சத்திய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த இடத்துல மனுஷனும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்காதபடி ஒரு நிலையை கர்த்தர் உருவாக்கினாரு. அவரும் அவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கல, இனி பாவம் செய்யாது என்றார். அப்ப மனுஷன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை வருவதற்கும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். பாவத்தை குறிச்சு பேசும்போது, நான் உங்ககிட்ட வந்தேன், அப்போ உன் காலம் பருவ காலமா இருந்தது, அப்ப நீ பாவத்தில் இருந்த, உன்னுடைய நிர்வாணம் வெளியே தெரியாதபடி மூடி, என் வஸ்திரத்தை விரித்து மூடி உன்னோடு உடன்படிக்கை செய்தேன், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் அப்படின்னு எசேக்கியேல் 16:8 கர்த்தர் பேசினார். குறைகள் குற்றங்கள் இருக்கா பிரதர்? இருக்கலாம். சிலருக்கு முன்பதாக அது அவமானமா இருக்குதா? இருக்கலாம். ஆனா கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கூட தேவன் மன்னித்து இனி பாவம் செய்யாதேன்னார், இனி பாவம் செய்யாதேன்னார். அந்த தேவனை தான் நம்ம நினைச்சிரோம், ஆராதிக்கிறோம். அப்ப மனுஷன் சட்டம் என்னவோ அது தேவ சட்டமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மாற்றுகிறவரா இருக்கிறார். ஒரே ஒரு திருமணம் சொல்றேன், கர்த்தர் ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளுங்க, போதகரா இல்லை, போதகரா இல்லை. தோமா கடைசியில மனம் திரும்பவோ சொன்ன வார்த்தை, என் தேவனே என் ஆண்டவரே, என் தேவனே என் ஆண்டவரே என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். என் தேவனே அவர் நிறுத்திருக்கலாம், ஆனா ஆண்டவரே, ஆண்டவரேனா என்னை ஆளுகை செய்கிறவரே. சாராள் தன்னுடைய கணவனிடத்துல ஆண்டவரே சொல்லி கீழ்ப்படிஞ்சிருந்தான் போடுது. நல்லா கவனிங்க. அப்ப கணவரிடத்துல ஆண்டவரே சொல்லி கீழ்ப்படிஞ்சிருந்தா அப்படியே வார்த்தை சொல்லுது. அப்ப என்ன பிரதர்? என்னை ஆளுகை செய்கிறவரே, என்னை முழுமையா என்னை ஆட்கொண்டிருக்கிறவரே. அதேதான் எரேமியா சொன்னார், என்னை மேற்கொண்டவரே, என்னை இணங்க பண்ணினவரே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். இது எல்லாமே ஆண்டவரே என்கிற வார்த்தைக்கு உள்ள இருக்கிற அர்த்தம். இணங்க பண்ணினீர், என்னை மேற்கொண்டீர், எரேமியா 20 எரேமியா பயன்படுத்துறார். அப்ப அவர் என்னை ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் இனி பாவம் இல்லாத, ஆக்கினை தீர்ப்பில்லாத ஒரு காரியத்தை தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அவர் உருவாக்க முடியும். அதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்மை தாழ்த்துவோம். பாவியான ஸ்திரீ, தேவாலயத்திலிருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கல. பாரம்பரியங்களால, மத கோட்பாடுகளினாலே ஒரு மனுஷனுக்கு விடுதலை என்பது கிடைக்காது. தேவனாகிய கர்த்தர் அவனை விடுவிக்கிறவர், அவனை ஆசீர்வதிக்கிறவர்.
பாவ கட்டுகளை அறுக்கிறவர், மன்னிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர், நிலைநிறுத்துகிறவர். ஆனா திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, அதை நீங்க மறந்துடக்கூடாது. இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, கேடானதொன்றும் வராதபடி இனி அந்த பாவத்தை செய்யாதே. அது கர்த்தர் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதை உணர்ந்தவளாய் தேவ சமூகத்துக்கு நேராய் நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தரே, எங்கள் வல்ல பிதாவே, மாறாத கிருபைக்காக, இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில தேவனுடைய ஆவியானுடைய மகிமை, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலன், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவர் கூட இருப்பீராக, மகிமையான காரியங்களை செய்வீராக. அந்த அர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கை. எரேமியா 18 கர்த்தர் கேட்ட கேள்வி, யா களிமண்ணாகிய உன் மேல எனக்கு அதிகாரம் இல்லையா? என் பார்வை கேட்சபடி உன்னை வணைவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? அவர் அப்படிப்பட்ட கேள்விதான் நம்ம இடத்துல கேட்பார். ஐயா, வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, நொறுங்கி போனையா, இதெல்லாம் நான் இழந்து நிக்கிறேயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், எனக்கு அதிகாரம் இருக்கிறது. என் பார்வை கேட்கும்படி வணைய உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன்னா நான் உன்னை மகிமையான பாண்டமாய் வணைவேன் அல்லவா? அந்த அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற வாழ்வு, அதுக்கு நேராக உங்களை அர்ப்பணம் பண்ணுவது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, கொடுத்த செய்திக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை, இரக்கமும் தயவும் எங்களுக்காய் பலன் செய்யட்டும். நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிறதான அந்த தரிசனம், அந்த நிலைக்குள்ள ஈர்ப்பித்து தாரும். எங்கள் சர்வ வல்லவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நிச்சயமாய் நிலைத்திருப்பதாக.